Hello guys, again welcome back to my channel. நாம இன்னைக்கு பார்க்க போற அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஃபெடரல் பேங்கோட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு பேங்க்ல என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்களோ அந்த சர்வீஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த அப்ளிகேஷன் வழியா நீங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படிங்கறதும் ஓபன் பண்ணிக்க முடியும், கிரெடிட் கார்டுக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும், தென் லோன் அப்படிங்கறதுமே அப்ளை பண்ணிக்க முடியும். இதுல கிரெடிட் கார்டை பொறுத்தவரைக்கும் இவங்க 3 டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு அப்படிங்கறது ப்ரொவைட் பண்றாங்க. இதே லோனை பொறுத்தவரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் லோன் அப்படிங்கறது ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது பர்சனல் லோன் ஆப்ஷன்ல. அந்த விதத்துல இதுல மினி லோன் ஆப்ஷன்ல அப் டு 1 lakh வரையிலும் 0% இன்ட்ரெஸ்ட்ல லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே காமனா வழங்கக்கூடிய பர்சனல் லோன் ஆப்ஷன்ல அதிகபட்சமா 5 லட்சம் வரையிலும் இஎம்ஐல இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு லோன் அப்படிங்கிறதும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பர்சனல் லோன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட்டா தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க முடியும். ஓகே गाइस, அந்த விதத்துல நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா லோன் அப்ரூவலை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு தனி நபருடைய சிவில் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்தும் அண்ட் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ஸை பொறுத்தும் மாறுபடும். ஸோ ஒரு சிலருக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது இருக்கலாம், ஒரு சிலருக்கு அப்ரூவல் இல்லாமலும் போகலாம். சேம் டைம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான லோன் ஆஃபர் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட முடியாது. அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நீங்க அவங்களுடைய அஃபீஷியல் சோர்சஸ்ல ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கம்ப்ளீட்டா ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மட்டும் ட்ரை பண்ணுங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே கைஸ், அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம ஜூபிட்டர் அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன்ல ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம் 3 டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு அப்படிங்கறத ப்ரொவைட் பண்றாங்க. அதை பொறுத்தவரைக்கும் நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்றீங்க அப்படின்னா அப்போ அப் டு 10% வரையிலான கேஷ்பேக் அப்படிங்கிறது ரிட்டர்ன் கொடுக்கறதா போட்டுருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு சில அடிஷனல் கேஷ்பேக் அப்படிங்கிறதுமே இருக்கு. அதை பத்தி ஒரு பிரீஃபான வீடியோ அப்படிங்கறத அடுத்து அப்லோட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம இதுல வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தின டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத மட்டும் பார்த்துடலாம். பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல மினி லோனை பொறுத்தவரைக்கும் அப் டு 50,000 வரைக்கும் 0% இன்ட்ரெஸ்ட்ல லோன் தரதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பர்சனல் லோன் ஆப்ஷன்ல அதிகபட்சமா 5 lakhs வரைக்கும் நீங்க இஎம்ஐல ரீபேமெண்ட் பண்ணிக்கிற மாதிரி லோன் தரதாவும் போட்டிருக்காங்க. இந்த லோனுக்கு லெண்டிங் பார்ட்னரா அமிகா ஃபினான்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இதை தவிர்த்து கிஸ்ட் சைசன் ஃபினான்ஸ் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஆர்பி ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சியா தான் இருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் பாப்புலரான என்பிஎஃப்சியும் கூட. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய இந்த லோனுக்கு 3 to 36 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுக்குறாங்க. அதை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து மாறுபடும். இதுவே ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 15% இருந்து அதிகபட்சமா 30% வரையிலும் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுவே மேக்ஸிமம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 65.91% வரையிலும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால ஒருவேளை நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு லோன் அப்ரூவல் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இதை தவிர்த்து நம்ம அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பொறுத்தவரையிலும் இவங்க ரியல் டைம்ல வழங்கக்கூடிய அந்த லோனுக்கு ஈக்குவலாகவே இருக்கும். ஓகே கேஸ், இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்க இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நீங்க 23 வயசுல இருந்து அதிகபட்சமா 60 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். மற்றபடி நீங்க சேலரிடு பர்சனா இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருந்தாலும் பிசினஸ் ஓனரா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ப்ரொஃபஷனல் ஒர்க்ல இருக்கக்கூடிய பர்சனா இருக்கணும். ஸோ காமனா எல்லோரும் அப்ளை பண்றீங்க அப்படின்னா எல்லோருக்குமே எலிஜிபிள் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன்ல கொடுக்க மாட்டாங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. அதே சமயத்தில் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா கூட அப்ளை பண்றதுக்கான அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படிங்கறத பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கிறதும் அடுத்தடுத்து பார்த்துடலாம். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்க ரியல் டைம்ல அப்ளை பண்ணும்போது above 720 அப்படிங்கிறது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும். அதே சமயத்தில் உங்களுடைய ரீபேமெண்ட் பிஹேவியரை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கணும். தென் ஸ்டேபிளான இன்கம் இருக்கணும். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருந்தீங்க அப்படின்னா தான் அவங்க உங்களுடைய அப்ளிகேஷனையே கன்சிடர் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக இதில் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் அனைத்து விதமான டீடைல்ஸ் அப்படிங்கிறதுமே சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபராகவே இந்த அப்ளிகேஷனில் எலிஜிபிள் இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. இன்கேஸ் ஒருவேளை நீங்கள் இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜூபிட்டர் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஆரம்பத்திலேயே நீங்கள் எதுக்காக இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறீங்களா, இல்லை கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களா, இல்லை பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு அவங்க அடுத்தடுத்து கேட்கக்கூடிய அந்த ப்ரொசீஜரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தேவையான அந்த டார்கெட் அப்படிங்கறத உங்களால அச்சீவ் பண்ணிக்க முடியும். அந்த விதத்தில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மினி லோன் ஆப்ஷன்ல 0% இன்ட்ரெஸ்ட்ல அப் டு 45 days வரையிலும் 1 lakh வரையிலான லோன் அமௌண்ட்டை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்க பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா வித்தின் 2 minutes உங்களுக்கான அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 24 months அப்படிங்கிறது கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்தவரைக்கும் நீங்க ரியல் டைம்ல அப்ளை பண்ணும்போது இந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த டீடைல்ஸை பொறுத்தவரைக்கும் அமிகா ஃபினான்ஸ் அப்படிங்கிறவங்க சைடு இருந்து தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இதுவே ஒருவேளை கிறிஸ்துசைசன் சைடு இருந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ இந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன வேரி ஆகும். ஓகே கைஸ், அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது இந்த ஜூபிட்டர் அப்ளிகேஷனில் கிடைச்ச ஒரு பர்சனல் லோன் பற்றின டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது இதில் 2,40,000 ஒரு பர்சனுக்கு எலிஜிபிள் கிடைக்குது அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங் 15,000 இருந்து அதிகபட்சமாக எலிஜிபிள் கிடைச்ச டோட்டல் அமௌண்ட்டையும் கூட செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அதாவது தேவையான அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். ப்ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ரியல் டைமில் கம்பேர் பண்ணும்போது லோவஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க. அந்த விதத்தில் 9 months அப்படி இல்லைனா 12 months ரீபேமெண்ட் டென்யூர் தான் 2,40,000 லோன் அமௌண்ட்கே கொடுக்குறாங்க. சேம் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 18% per annum அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரிடு பர்சன் அப்படிங்கிறதுனால இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இருக்கு. இதுவே நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாவோ இல்லை ஒர்ஸ்ட் கிரெடிட் ஹிஸ்ட்ரி வச்சிருக்கக்கூடிய பர்சனாக இருந்தாலோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்ற ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் இந்த லோனுக்கு ப்ராசஸிங் ஃபீஸாக இவங்க 9,912 ரூபாய் அப்படிங்கிறது டெடெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த அமௌண்ட் போக ரிமைனிங் அமௌண்ட்டான 22,478 ரூபாய் தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுற டென்யூருக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு டென்யூர் சூஸ் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக அதிகமாக தான் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. அதே சமயத்தில் எலிஜிபிள் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் அப்ரூவல் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஓகே கைஸ், ஓவராலாக இந்த ஜூபிட்டர் அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இனிமேல் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.